सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया சத்குருநாத மகாராஜுக்கு. நம்முடைய வாழ்வியல் தர்மத்தை சொல்லுவது தான் சனாதன தர்மம். நாம் ஒவ்வொருவரும் உலகில் பிறந்திருக்கிற ஒவ்வொருவரும் எப்படி வாழ வேண்டும், எந்நிலையில் வாழ வேண்டும், எவ்வாறு வாழ்ந்தால் நாம் மேன்மேலும் நற்கதி அடைய முடியும், ஆன்ம பரிணாமம் அடைய முடியும், அப்படி என்று அந்த வாழ்வியல் தர்மத்தை சொல்லுவது தான் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. சனாதனம் அப்படி என்று சொன்னால் அது நிலையான தர்மம், என்றும் நிலைத்திருக்கிற தர்மம், ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் மறைந்து போவது அல்ல. யுக யுகமாக சதுர்யுகம், எத்தனை சதுர்யுகம் வந்தால் கூட அந்த தர்மம் நின்று கொண்டே இருக்கும். அதுதான் சனாதன தர்மம். அந்த சனாதன தர்மத்தினுடைய அடிப்படையாக ஒவ்வொரு யுகத்திலும் எழுந்து வருவது தான் வேதம். வேதம் அதை அடிப்படையாக வைத்து தான் சனாதன தர்மம் அப்படி அந்த வாழ்வியல் தர்மத்தை போதித்து கொண்டே இருக்கிறது. அந்த வேதத்தினுடைய சாராம்சத்தை எல்லா பேர்களும் எல்லா நபர்களும் லகுவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்பதற்காக குரு சிஷ்ய பாவனையில் குருநாதர் சொல்லுவார், சீடர் கேள்வி கேட்பார். நமக்கெல்லாம் கேள்வி கேட்கவே தெரியாது. சில விஷயங்கள் பூரணமாக புரிந்தால் தானே கேள்வி கேட்க முடியும், அதில் சந்தேகம் வரும். அதனால் நமக்கு கேள்வி கேட்க முடியாது, கேள்வி கேட்க தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் குருநாதரே ஒரு சீடன் கேள்வி கேட்பதாக, அந்த சீடன் கேள்வி கேட்பதாக பாவித்து விடை சொல்லுவார். ஆக குருநாதர் சொல்லுவார், சீடன் கேள்வி கேட்பான். அப்படி ஆன்மீக உயர் சிந்தனைகளை, ஆன்மீக உள் உணர்வுகளை வெளிக்கொணர்வது தான் உபனிஷத்துக்கள். இந்த உபனிஷத்துக்கள் வேதத்தினுடைய சாராம்சம். அந்த உபனிஷத்துக்களை பல பல ஞானிகள், பல பல முனிவர்கள், யோகிகள், சித்தர்கள், அது மாதிரி ரிஷி புங்கவர்கள், இவர்களெல்லாம் பலகாலம் தவம் செய்து தவம் செய்து தவம் செய்து வேதத்தினுடைய அந்த சாகைகளை புரிந்து கொண்டு வேதத்தினுடைய அம்சத்தை ஜீரணித்து அதிலிருந்து அவர்கள் உதிர்த்த நல்ல நல்ல தெய்வீக கருத்துக்கள் தான் உபனிஷத்துக்கள். இந்த உபனிஷத்துக்கள் ஆயிரக்கணக்கில் நம்முடைய பாரத தேசத்திலே நம்முடைய முன்னோர்கள் தவசீலர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நமக்கு இப்பொழுது கிடைத்திருப்பது, இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் நமக்கு கிடைத்திருப்பது 108 உபனிஷத்துக்கள். இவைகள் வேதத்தினுடைய சாராம்சமாக இருப்பவைகள் உபனிஷத்துகள். உபனிஷத்து என்று சொன்னாலே சீடனும் குருவும் மிக அருகாமையில், உப என்றால் மிக அருகாமையில் இருந்து கற்கக்கூடிய தெய்வீக ரகசியங்கள், தெய்வீக சம்பத்துக்கள், நம்முடைய ஆத்மா சம்பந்தமானவைகள், நம்முடைய வாழ்வியலில் எப்படி வாழ்ந்து எப்படி நாம் ஆன்மாவோடு இரண்டர கலக்க வேண்டும், ஆன்மபோதம், அந்த போதத்திலே நாம் எப்படி லயிக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு ரகசியங்களை நமக்கு தெளிவாக சொல்லுவது உபனிஷத்துக்கள். இந்த உபனிஷத்துக்களும் நமக்கு ரொம்ப இன்னும் விளக்கமாக வேண்டும், அவைகளெல்லாம் லகுவாக்கப்பட வேண்டும், சாதாரண மக்களுக்கு கூட அது சென்றடைய வேண்டும், அப்படி என்று சொல்லி
இந்த உபனிஷத்துக்களுடைய சாராம்சங்களை எல்லாம் பல முனிவர், மாண்டோக்கியர், அது மாதிரி பல முனிவர்கள் எழுதியிருக்கிற அந்த உபனிஷத்துக்களுடைய சாராம்சத்தை எல்லாம் ஒருங்கு திரட்டி பிரம்மசூத்திரம் அப்படி என்கிற நூலாக வேதவியாசர் நமக்கு தந்திருக்கிறார். பிரம்மசூத்திரம், பிரம்மசூத்திரம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பிரம்மம் என்றால் மேலான இறை சம்பந்தமானது பிரம்மம். அந்த பிரம்மம் அதை பற்றிய விவரங்கள், சூத்திரம் என்றால் அதனுடைய விவரங்கள், அதனுடைய பொருள், இதெல்லாம் அந்த வரி வரியாக நமக்கு கொடுப்பது பிரம்மசூத்திரம். இந்த பிரம்மசூத்திரத்தை வேதவியாசர் நமக்கு அந்த உபனிஷத்துக்களுடைய சாராம்சத்தை எல்லாம் ஒருங்கு திரட்டி நமக்கு தந்திருக்கிறார். பிரம்மசூத்திரம், அந்த பிரம்மசூத்திரம் எல்லோரும் படிக்க வேண்டும். அதற்கு நல்ல திரும்ப திரும்ப விளக்கம் கூறி விளக்கம் எடுத்து எல்லாமே நமக்கு என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய மனம் அமைதி அடைய வேண்டும். மனம் அமைதி அடைவதற்கு இப்படிப்பட்ட நல்ல சத்சங்கங்கள், நல்ல நூல்கள், இவைகளை படிக்க வேண்டும். அப்படி பிரம்மசூத்திரம். பிறகும் வேதவியாசர் நினைக்கிறார், இதையும் இந்த பிரம்மசூத்திரத்தையும் இன்னும் எளிமைப்படுத்த வேண்டும் அப்படி என்று நினைக்கிறார். அதனால் அவர் 5ஆம் வேதம் என்று சொல்லுகின்ற மகாபாரதத்தை எழுதினார். 5ஆம் வேதம். 4 வேதங்கள் இயல்பாகவே இருக்கக்கூடியவைகள். ஆனால் அவைகளை வகைப்படுத்தி நெறிப்படுத்தி 4 வேதங்களாக பிரித்து, சாகைகளாக பிரித்து, ஒவ்வொரு வேதத்தையும் ஒருவர் அதை பிரகடனப்படுத்தி அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று அந்த தவயோகிகளுக்கு கொடுத்தவர் வேதவியாசர். அந்த வேதவியாசர் 4 வேதங்களை ஒருங்கிணைத்தார், பிரம்மசூத்திரம் எழுதினார். அதன் பிறகு பலவேறு புராணங்கள், 18 புராணங்கள் எழுதினார். அந்த புராணங்களெல்லாம் விரிவாக வேதத்தினுடைய சாராம்சத்தை விரிவுபடுத்தி சொல்லும். ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்ற ஒரு வாக்கியம் இருக்கிறதுன்னு வையுங்கள், வேத வாக்கியம். ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படி என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் நீக்கமற சர்வமும் பகவானாக இருக்கிறார். ஈசாவாஸ்யம், ஈசனே வாசம் செய்கிறார் அப்படிங்கிறது. அது பெரிய புராணத்தில் கதையாக வருகின்ற பொழுது இரணியன், இரணியகசிபு இப்படி வந்து அந்த இரணியன், நீ வணங்கும் தெய்வம் இந்த தூணிலும் இருக்கிறானா அப்படின்னு கேட்கும்படி அப்பொழுது பிரகலாதன் அதை தெளிவாக எல்லா இடங்களிலும் நீக்கவன் நிறைந்திருக்கிறான். நீ சொன்ன, கம்பர் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், நீ சொன்ன சொல்லிலும் உளன் அப்படின்பார். அது மாதிரி இதோ இருக்கிற தூணில் இருக்கிறானா, தூணில் இருக்கிறான். உடனே அவன் தூணை என்ன செய்கிறான், உதைக்கிறான். அப்பொழுது அங்கிருந்து என்ன, நரசிம்மம் வருகிறார் இல்லையா? அப்போ அந்த விரிவான வரலாறு அதனுடைய ரகசியம் என்ன? அது ஒரே வாக்கியம்தான், ஈசாவாஸ்யம் இதம் சர்வம், பகவான் எங்கும் இருக்கிறார். அதை நமக்கு விளக்கி தருவதற்காக அப்படிப்பட்ட பெரிய புராணங்கள், மகா புராணங்கள். என்ன, சர்வம் சக்திமயம், அதுக்கு புராணம் என்ன, எல்லாமே அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அது மாதிரி சத்தியமேவ ஜெய அப்படிங்கிறது, அதற்காக ஒரு பெரிய புராணம். சத்தியத்தை விட மாட்டான், என்ன காரியம் கொண்டும் சத்தியத்தை விடவே மாட்டான். என்ன, தலைக்கே தூக்கு வந்தாலும் சரிதான், சத்தியம் என்றால் சத்தியம்தான், சொன்னது தான். அப்படி சொல்லக்கூடிய ஒரு மாவீரனை மகா புராணத்திலே படைக்கிறார்கள். யார்? அரிச்சந்திரன் இல்லையா? அரிச்சந்திரன் அப்படி சத்தியம் தவறாதவனாக, சத்தியமேவ ஜெய என்று வாழ்ந்தவனுக்கு எவ்வளவு சோதனை பாருங்கள் இல்லையா? அவனுடைய ராஜ்யம் இழந்து, எல்லாம் இழந்து, மனைவி இழந்து, மகனை இழந்து இல்லையா, சுடுகாட்டிலே காவல் செய்கிற ஒருவனாக போய் நிற்கிறான் இல்லையா? எவ்வளவு சோதனை. நீங்கள் அரிச்சந்திர புராணத்திலே உங்களுக்கு அரிச்சந்திரனை பற்றி நன்றாக அறிந்திருப்பீர்கள். அவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை எல்லாம் சாதனையாக்கி சத்தியம் தவறாதவனாக இருந்தான் பாருங்கள். இதை விளக்குகின்ற பொழுது நமக்கு சத்தியத்தை பற்றிய உண்மை தெரியும் இல்லையா? மகாத்மா காந்திக்கு கூட அந்த அரிச்சந்திர நாடகத்தை பார்த்த பிறகுதான் அவருக்கு அந்த சத்தியம் சம்பந்தமான ஒரு உணர்வு தெரிந்தது என்று சொல்லுவார் அவருடைய சுய சரிதத்திலே. என்ன, அரிச்சந்திர புராணம். அப்போ அரிச்சந்திர புராணம் எதை மையமாக வைத்திருக்கிறது? சத்தியமேவ ஜெய
அப்படிங்கிற வேத வாக்கியம். இது மாதிரி விஸ்தாரமாக 18 புராணங்கள் எழுதினார். காந்த புராணம், அக்னி புராணம், கருட புராணம், விஷ்ணு புராணம், சிவபுராணம், இப்படி 18 புராணங்கள் எழுதினார். அப்படி 18 புராணங்கள் எழுதியும் அதன் பிறகும் அவர் இந்த உலகுக்கு நிறைய கொடுக்க வேண்டும் என்பதற்காக 4 வேதங்களோடு 5வது வேதம் என்று சொல்லுகின்ற அந்த நிலையிலே உயர்வு பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி மகாபாரதத்தை எழுதினார். மகாபாரதம், நான் இப்பொழுது சமீபத்திலே அந்த மேட்டுப்பாளையம் போயிருந்த பொழுது அங்கு ஒரு அன்பர் சொன்னார், இப்பொழுது அந்த மகாபாரதம் 30-40 வால்யமாக வந்திருக்கிறதாம், ஒரு வருஷமாக தொடர்ந்து படித்து கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னார். தொடர்ந்து படித்து இன்னும் கொஞ்சம் ஒரு 1000 பக்கங்கள் இருக்கிறது படிக்க வேண்டியது, நான் தினமும் படித்து கொண்டே இருக்கிறேன். எவ்வளவு எவ்வளவு அறிவு, எவ்வளவு எவ்வளவு விசாலமான கருத்துக்கள், அப்பப்பா எல்லா பேரும் வாழ்க்கையில் படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் ரொம்ப ஆனந்தமாக சொல்கிறார். ஏனென்றால் அதை தொடர்ந்து படித்து கொண்டே இருக்கிறார். மகாபாரதம் அப்படிப்பட்டது. மகாபாரதத்தில் இல்லாத கருத்துக்கள் இந்த உலகத்தில் இனி வரப்போவதும் இல்லை, புதிதாக கண்டுபிடிக்கப் போவதும் இல்லை. அது மாதிரி அது அரசியலாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், பக்தியாக இருக்கலாம், கடவுளாக இருக்கலாம், வாழ்க்கையினுடைய சாதாரண குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப ரகசியங்களாக, இப்படி எதை எடுத்தாலும் அது ஒரு பொக்கிஷம் மகாபாரதம். என்ன பல கிளை கதைகளோடு அப்படி நமக்கு தந்திருக்கிறார். 5ஆம் வேதம் என்று சொல்லி அதனுடைய பெருமையை சொல்லப்போனால் ஏராளம் சொல்லலாம். ஏனென்றால் வியாச பகவான் அப்படி சொல்ல புகுந்த பொழுது இதை யார் எழுதுவது அப்படின்னு கேட்டால் கடவுளே தான் வந்து எழுத வேண்டும், சாதாரண மனிதன் எழுத முடியாது. அவ்வளவு பொக்கிஷம், பெட்டகம், ஞான பெட்டகம். அதனால் விநாயகப் பெருமானை அழைத்தாராம். விநாயகப் பெருமானே நீவிரே எழுத வேண்டும் அப்படி என்று சொல்லி முழு முதல் பரம்பொருளாகிய விநாயகப் பெருமான் சரி என்று ஒத்துக்கொண்டார். ஆனால் அவர் ஒன்று சொன்னாராம். என்ன சொன்னாராம் என்று சொன்னால், நான் எழுதுகின்ற வேகத்திற்கு நீங்கள் சொல்ல வேண்டும். என்ன ஆசிரியருக்கு ஒரு கெடு கொடுக்கிறார், நான் எழுதி முடித்து சும்மா இருக்க மாட்டேன், என்ன எழுதுவதற்குள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சரி, அப்படியே சொல்லுகிறேன், நீ எழுதலாம். ஆனால் ஒன்று, வாத்தியார் ஒரு கருத்து போட்டார், நான் சொல்லுகின்ற பொருளின் கருத்தை உணர்ந்து நீ எழுதி கொண்டே வர வேண்டும் அப்படி என்றார். பாருங்கள், இவர் வேகமாக எழுதுவதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். வியாச பகவான் சொன்னார் விநாயகரை பார்த்து, நான் சொல்லுகின்ற வாசகத்தின் பொருளை உணர்ந்து எழுத வேண்டும், ஏதோ எழுதி கொண்டிருக்கிறேன் என்று எழுதக்கூடாது அப்படின்னார். சரி என்று ஒத்துக்கொண்டார்கள். மாமேரு மலையிலே மகாபாரதம் எழுதப்பட்டதாம். அவருடைய கொம்பு ஒன்றை ஒடித்து அதை எழுத்தாணியாக வைத்து எழுதினாராம். இதனுடைய மகத்துவத்தை அவ்வளவு சிறப்பாக சொல்லுகிறார்கள். அந்த மகாபாரதம், ராமாயணம், இவைகள்லாம் இதிகாசம் என்று சொல்லுகிறார்கள். இது இப்படி நடந்தது என்பது இதிகாசம். அவற்றை நாம் வாழ்க்கையில் தவறாமல் படிக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் ரொம்ப படிப்பு குறைஞ்சி போயிட்டுது. ஏதாவது நேரம் 1 மணி நேரம் கிடச்சுன்னா இந்த செல்லில் இப்படி தட்டிக்கிட்டே அதில் நிறைய கதைகள், படங்கள் இதெல்லாம் வருது. என்ன ஒரு தடவை பார்த்தவன் பிறகு அவ்வளோதான், சர்வ முட்டாளாகிடுவான். ஏன்னா எப்பவும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு போதைப் பொருள் போல ஆகிருது. அப்படி இல்லாமல் படிப்பு இப்போ ரொம்ப குறைவு. இப்போ ஏதாவது நமக்கு ஒரு பெரிய கருத்தரங்கம் வச்சுருக்கு, என்ன நோட்டீஸ் வந்த பிறகு, கையில் வந்த பிறகு பாருங்கள், பல சகோதரிகள் 8 பேர் பெரிய சாதகர்கள் இங்கே நல்ல கருத்துக்களெல்லாம் சொல்ல போகிறாங்க. அவங்கெல்லாம் புத்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆனால் அவங்க செல்லில் பார்த்து அங்கே செல்லில் பதிவு செய்திருக்கிறாங்க, தவறாக பதிவு செய்திருக்கிறாங்க, புராணங்களுக்கு எதிராக பதிவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. என்ன கிருபானந்த வாரியார் பெரிய புராணம் எழுதியிருக்கிறார், எல்லா அடியார்களை வரலாறுன்னு எழுதியிருக்கிறார். ஒருக்கா எடுத்து படிச்சிங்கன்னா தவறு வராது. பெரிய புராணம் சேக்கிழார் பெருமான் எழுதியிருக்கார். இது மாதிரி பாருங்கள், விவரத்திற்கு வந்து விடுவோம். அது மாதிரி வாழ்க்கையிலே ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் ஒரு முறையாவது துய்த்து உணர்ந்து அதிலே ஈடுபட்டு அந்த பாத்திரங்களோடு பாத்திரமாக, கதாபாத்திரங்களாக நாம் இருந்து, அப்படி அழுகிற இடத்துல அழுது, சிரிக்கிற இடத்துல சிரித்து, அது மாதிரி ரசித்து படிக்க வேண்டும். வாழ்க்கை நம் கையில் என்ன தவழும் பிறகு நாம் எந்த நிலையிலும் எங்கே தவறி போக மாட்டோம். அது மாதிரி
அது மாதிரி அந்த மகாபாரதத்தை வியாச பகவான் யாத்து தந்தார். அதன் மத்தியிலே என்ன வைத்தார் தெரியுமா? அதனுடைய மத்திய பாகத்திலே அதில்தான் பிரம்மசூத்திரத்தை மீண்டும் தெளிவுபடுத்தி ஸ்ரீமத் பகவத்கீதையாக நமக்கு வைத்தார். என்ன, மகாபாரதம் என்று சொல்லுகின்ற அந்த பெரிய பெரிய 5ஆம் வேதம் என்று சொல்லுகின்ற அந்த பொக்கிஷத்தின் நடுப்பகுதியிலே என்ன வைத்தார்? ஸ்ரீமத் பகவத்கீதை. பகவத்கீதை ரொம்ப 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 முக்கியம். சாதாரணமாக நம்மை படிக்க விடாமல் ஆக்கி விடுவார்கள். யார் என்று கேட்டால், அது படித்தா புரியாது அப்படி சொல்லிடுவாங்க. படித்தா புரியாது, அதை யார் படிப்பா, படித்தா புரியாது. அப்படி கிடையாது. அது ரொம்ப லகுவாக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப லகுவாக இருக்குது. ஒரு முறை படித்தோம் என்று சொன்னால் நல்லா புரியும். அதற்கு நிறைய தமிழ் வடிவத்தில் நிறைய புத்தகங்கள் வந்திருக்குது. நிறைய பெரியவர் எழுதியிருக்கிறாங்க. மகாத்மா காந்தி எழுதியிருக்கிறாரு, திலகர் எழுதியிருக்கிறாரு. அது மாதிரி பல பெரியவர்கள் எழுதியிருக்கிறாங்க அந்த விரிவுரைகளெல்லாம். நம்முடைய தமிழில் ரொம்ப ரொம்ப இன்னும் தெளிவாக நம்முடைய சித்வானந்த சுவாமிகள் எழுதியிருக்காங்க. அவங்க பல நூல்கள் எழுதினதில் இந்த ஸ்ரீமத் பகவத்கீதை ரொம்ப தெளிவு என்று சொல்லி எல்லோரும் பாராட்டுவார்கள். அதற்கு உபகதைகள் கொடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அந்த விளக்கங்கள்லாம் கொடுத்து எழுதியிருக்கிறார். இது மாதிரி எழுதியிருக்கிறாங்க. ஆக மகாபாரதம் நாயகப் பெருமானால் எழுதப்பட்டது. எங்கே? மாமேரு மலையிலே. அப்படி எழுதப்பட்ட அந்த பொக்கிஷம். இதை வில்லிபுத்தூர் ஆழ்வார் அதாவது சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், நீடாளி உலகத்து மறை 4 என 4/5 என, நீடாளி உலகத்து மறை 4/5 என நிலை நிற்கவே வாடாத தவ வாழ்க்கை முனிராசன் மாபாரதம் சொன்ன நாள். வாடாத தவ வாழ்க்கை. இந்த வாடாதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பாருங்கள். வாடா பூன்னு ஒரு பூ உண்டு பார்த்தீங்களா? அது எப்படி எப்போவுமே என்ன செய்துட்டு இருக்கோம்? என்ன அப்படியே இருக்கும், கொஞ்ச நாள் அப்படியே இருக்கும். வாடாது, வாடாப்பூ. அதான் வாடாத தவ வாழ்க்கை. நமக்கெல்லாம் ஒரு 3ஆம் தேதி 2ஆம் தேதி 5ஆம் தேதி திருவடி பூஜை வரும்போது பகவானுடைய உற்சாகம் வருது. இல்லை, பகவானை நல்லா நெருங்கி தொடர்பு பண்ணுறோம். அடுத்த நாள் வாடி போகுது இல்லையா? தவம் என்றாலும் சரி, ஒரு சாதனை என்றாலும், ஒரு முயற்சி என்றாலும் வாடாத நிலையில் இருக்கணும். அது என்ன செய்யணும்? மேன்மேலும் பெருகி கொண்டிருக்கணும். அதுதான் இவருக்கு வியாசருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டான்? வாடாத தவ வாழ்க்கை முனிராசன் மாபாரதம் சொன்ன நாள். ஏடாக மாமேரு வெற்பாக. ஏடு எது? மாமேரு வெற்பு. என்ன? அம்கூர் எழுத்தாணி தம் கோடாக. தன்னுடைய கொம்பு இருக்கு இல்லையா, அது ஒரு எழுத்தாணி. அம்கூர் எழுத்தாணி தம் கோடாக எழுதும் பிரானை பணிந்து அன்பு கூர்வாம் அப்படி என்று சொன்னார். பக்தி செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். இதை சொல்ல வந்த விஷயம் என்ன கவனிங்க. அந்த மகாபாரதம் என்று சொல்லுகின்ற 5ஆம் வேதம் என்று சொல்லக்கூடிய எந்காலத்திலும் நிலை நிற்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பொக்கிஷத்தின் நடுப்பகுதியிலே ஸ்ரீமத் பகவத்கீதை. அதற்கு பல பேர்கள் வியாக்கியானங்கள் விளக்கங்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று பார்த்தோம். அதில் மிக சிறப்புரை இன்றைய பாராயணத்தில் வந்தது அதுதான். ஞானேஸ்வரர் எழுதிய ஞானேஸ்வரி அப்படிங்கிற அந்த பகவத்கீதைக்கு விளக்கம். அந்த புத்தகம் நம்மிடம் இருக்கிறது. நீங்கள் வேண்டுமென்றால் படிக்கலாம். எல்லாரும் படிக்கணும். ஞானேஸ்வரி அதாவது அந்த ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய அந்த அந்த வாக்கியங்களுக்கு, அந்த ஸ்லோகங்களுக்கு, அந்த அந்த வசனங்களுக்கு அவர் தெளிவான விளக்கத்தை மிக துல்லியமாக ஆன்ம லயத்தோடு ஒவ்வொன்றையும் அங்கே தொடர்பு படுத்தி மிக தெளிவாக சொல்லுவார். ஞானேஸ்வரர் அவர் எழுதின அந்த நூல் ஞானேஸ்வரி. அவர் ஒரு பெரிய பிறவி ஞானி. அந்த ஞானேஸ்வரி என்ற அந்த ஸ்ரீமத் பகவத்கீதையை நம்ம கூட பாராயணமும் விளக்கமுமாக கூட நம்ம மகாபாகவதம் வச்சுருக்கோம் இல்லையா, அது மாதிரி கூட தொடர்ந்து படித்து அதற்கு விளக்கத்தை தெரிந்து கொண்டால் ரொம்ப நல்லது. அது மாதிரி அந்த ஞானேஸ்வரி என்று சொல்லுகின்ற பொக்கிஷம் அது ஞானேஸ்வரர் எழுதியது. அது ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய விளக்க உரை என்பதாக சொல்லி, இது மாதிரி நல்ல நூல்களை தினந்தினம் ஒரு 10 பக்கம் 20 பக்கம் ஒரு 50 பக்கமாவது தினந்தினமும் படிக்கக்கூடிய பழக்கம் நமக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் அதுவே தெய்வீகமாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்முடைய மனம் வேறு எங்கும் போகாமல் அதிலே ஊன்றி இருக்கும்.
அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி கொஞ்சம் கொஞ்சமாவது படிப்பது மிக மிக சிறப்புக்கு உரியது என்பதாக கூறி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். योगी राम सूरत कुमार जय गुरु राया।